Hi friends, ஜோஸ்வா 8th சாப்டர் படிக்கிறோம். verse 1 to 35. அப்பொழுது கர்த்தர் மோசேவை நோக்கி அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. நீ யுத்த ஜனங்களை யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆய் பட்டணத்தின் மேல் போ. இதோ ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன். And the Lord said unto the Joshua, Fear not, neither be, though this may say, take all the people of war with thee, and rise, go up to I see. I have they give unto thy hands the king of Ai, and his the people, and his city, and his lands. வசனம் 2. நீ எரிகோவுக்கு அதன் ராஜாவுக்கும் செய்தது போல ஆயின் அதன் ராஜாவுக்கும் செய்ய கடவாய். அதில் கொல்லப்பட்ட பொருட்களையும் மிருகஜீவன்களையும் உங்களுக்கு கொள்ளையாக எடுத்து கொள்ளலாம். பட்டணத்திற்கு பின்னாலே பதிவிடையே வை என்றான். And thou shalt undo the high and hear king as thou didst unto the Jericho, and are the king and only the spoil thereof, and the cattle thereof shall and he take for a prey unto yourselves. Lay thee an ambush for the city and bind it. வசனம் 3. அப்பொழுது ஆயின் மேலே போக யோசுவாவுக்கு சகல ஜனங்களுக்கும் எழுந்து புறப்பட்டார்கள். யோசுவா யுத்த வீரரான 30,000 பேரையும் தெரிந்து கொண்டு ராத்திரியிலேயே அவர்கள் அனுப்பி, So Joshua rise and all the people of the war to go up against Ai, and Joshua closed out and 30,000 mighty men of the value and send them away by night. வசனம் 4. அவர்களுக்கு கட்டளை இட்டதாவது, நீங்கள் பட்டணத்தின் பின்னாலே பதிவு இருக்க வேண்டாம். பட்டணத்திற்கு வெகு தூரமாய் போகாமல் எல்லாரும் ஆயத்தமாயிருங்கள். And he commanded them, saying, Behold, he shall lay in the wait against the city of even behind the city. Go not very far from the city, but be he all ready. வசனம் 5. நானும் என்னுடன் இருக்கிற சகல ஜனங்களும் பட்டணத்தின் அண்டையிலே கிட்டே சேருவோம். அவர்கள் முன்னாலே எங்களுக்கு எதிராக புறப்பட்டு வரும்போது அவர்களுக்கு முன்னாக நாங்கள் ஓடிப்போவோம். And I and all the people that are with me will approach unto the city. And it shall come to pass when they come out against you as this first that we will feel before them. வசனம் 6. இப்பொழுது அவர்கள் முன்னாலே நமக்கு முன்னாக முறிந்து ஓடி போகிறார்கள் என்று சொல்லி எங்களை துரத்தி புறப்பட்டவர்கள் நாங்களே. அவர்களை பட்டணத்தை விட்டு இப்பாலே வரப்பண்ணும் மட்டும் அவர்களுக்கு முன்பாக ஓடுவோம். For they will and come out after us till we have drawn them from the city. For they will and say, they feel before you as it the first therefore we will feel before them. வசனம் 7. அப்பொழுது நீ பதிவிருந்து எழும்பி வந்து பட்டணத்தை பிடிக்க வேண்டும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் அதை உங்கள் கைகளில் ஒப்புக் கொடுப்பார். He shall and rise up from the ambush and send upon the city for the Lord and your God, and will and deliver it into your hands. வசனம் 8. நீங்கள் பட்டணத்தை பிடிக்கும்போது அதை தீக்கொளுத்தி போடுங்கள். கர்த்தருடைய சொற்படி செய்யுங்கள்.
அதை நான் உங்களுக்கு கட்டளை இடுகிறேன் என்று சொல்லி, and it shall be when he have taken the city, that he shall set the city and fire, according to our commandment of the Lord, and shall he do. See, I have the commandmented you. வசனம் 9. அவர்கள் போய் பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவே ஆயிக்கு மேற்காக பதிவிருந்தார்கள். யோசுவா அன்று ராத்திரியை ஜனங்களுக்குள் தங்கினான். Joshua therefore sent them forth, and they went to the lay in the ambush and about but when Bethel and Hai and the west side of the Ai, but Joshua lodged that night among the people. வசனம் 10. அதிகாலமே யோசுவா எழுந்திருந்து ஜனங்களை இலக்கம் பார்த்து இஸ்ரவேலின் மீட்பரோடு அங்கு கூட ஜனங்களுக்கு முன்பாக நடந்து ஆயின் மேலே போனான். And Joshua rise up early in the morning, and he numbered the people, and went up he and the elders of the Israel before the people to Ai. வசனம் 11. அவனோடு இருந்த யுத்த ஜனங்கள் எல்லோரும் நடந்து பட்டணத்திற்கு எதிராக வந்து சேர்ந்து ஆயிக்கு வடக்கே பாளையம் இறங்கினார்கள். அவர்களுக்கு ஆயிக்கும் நடுவே ஒரு பள்ளத்தாக்கு இருந்தது. And all the people, even the people of the war that war with him, went up and draw night and come before the city, and but shade and the north and Sidon of the high. Now there was a valley but when them and I. வசனம் 12. அவன் ஏறக்குறைய 1000 பேரை பிரித்தெடுத்து அவர்களை பெத்தேலுக்கு ஆயிக்கும் நடுவாக பட்டணத்திற்கு மேல் அண்டையிலே பதிவிடையாக வைத்தான். And he took about 5,000 men and sent them to lay in the ambush but when Bethel and Ai and the west side of the city. வசனம் 13. பட்டணத்திற்கு வடக்கே இருந்த சகல சேனையையும் பட்டணத்திற்கு மேற்கே பதிவிருக்கிறவர்களையும் திட்டம் பண்ணின பின்பு ஜோஸ்வா அன்று ராத்திரியிலே பள்ளத்தாக்கிலே போயிருந்தான். And when they had set the people, even all the host that when that was and the north of the city, and there lay in wait and the west of the city, Joshua went that night to the midst of the valley. வசனம் 14. ஆயின் ராஜா அதை கண்டபோது அவனும் பட்டணத்தின் மனுஷராகிய அவனுடைய சகல ஜனங்களும் தீவிரித்து அதிகாலமே குறித்து வேலையிலே இஸ்ரவேலுக்கு எதிரே யுத்தம் பண்ண சமான வெளிகளில் நேராக புறப்பட்டார்கள். பட்டணத்திற்கு பின்னாலேயே தனக்கு பதிவிடை வைத்து இருக்கிறதை அவன் அறிந்திருந்தான். And it's come to pass when the kings of the high saw it that they hasted and rise up early, and the men of the city went out of against Israel to the battle, and all these people and times and appointed before the plain, but he was not that there were lay in the ambush against him the beneath the city. வசனம் 15. யோசுவாவுக்கு இஸ்ரவேலர்கள் எல்லோரும் அவர்களுக்கு முன்னாக அறிந்த வனாந்தரத்திற்கு போகிற வழியிலே ஓடிப்போனார்கள். And Joshua and all the Israel made as if they were beaten before them, and fell by the way of the wilderness. வசனம் 16. அப்பொழுது பட்டணத்திற்குள்ளே இருந்த ஜனங்கள் எல்லோரும் அவர்களை துரத்தும்படி கூப்பிட்டு கொண்டு யோசுவாவை பின்தொடர்ந்து பட்டணத்தை விட்டு புறப்பட்டார்கள். And all the people that were in high were called and God to the perish after them, and they perished after the Joshua and were drawn away from the city. வசனம் 17. ஆயிலும் பெத்தேலிலும் இஸ்ரவேல் பின் தொடராத மனுஷன் இல்லை.
பட்டணத்தில் திரிந்து திரிந்து வைத்து விட்டு இஸ்ரவேலரையே துரத்தி கொண்டு போனார்கள். And there was not a man left at the battle, what went not out after Israel, and they left the city open and was pursued after Israel. வசனம் 18. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, உன் கையிலே இருக்கிற ஈட்டியை ஆயிக்கு நேராக நீட்டி அதை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்றார். அப்படியே யோசுவா தன் கையிலே இருந்த ஈட்டியை பட்டணத்திற்கு நேராக நீட்டினான். And the Lord said unto the Joshua, stretch out the scepter, that is the hands toward I will and give it into thine hands. And the Joshua stretched out the scepter in his hands toward the city. வசனம் 19. அவன் தன் கையை நீட்டின உடனே பதிவிருந்தவர்கள் தீவிரமாய் தங்கள் இருந்த இடத்தில் இருந்து எழும்பி ஓடி பட்டணத்திற்கு வந்து அதை பிடித்து தீவிரத்தோடு பட்டணத்தை தீக்குளுத்தினார்கள். And the ambition rise on quickly out of this near place, and they ran and soon as he had stretched out of his hands, this is entered into the city and took it and asked it and set the city on fire. வசனம் 20. ஆயின் மனுஷர் பின்னிட்டு பார்த்தபோது இதோ பட்டணத்தின் புகை ஆகாசத்திலே எழும்பியதை கண்டார்கள். அப்பொழுது அங்கு இங்கும் ஓடிப்போகிறதற்கு அவர்களுக்கு இடமில்லாமல் போயிற்று. வனாந்திரத்திற்கு ஓடின ஜனங்கள் தங்கள் தொடர்ந்து வந்தார்கள், முகமுகமாய் திரும்பினார்கள். And when the man of Ai looked up, behold them, they saw, and behold, the smoke of the city ascended up the heaven, and they had no power the field this way or that way, and the people that fled to the wilderness turned back unto the pressure. வசனம் 21. பதிவிருந்தவர்கள் பட்டணத்தை பிடித்ததையும் பட்டணத்தின் புகை எழும்பியிருக்கிறதையும் யோசுவா இஸ்ரவேல் பார்த்தபோது திரும்பி கொண்டு ஆயினின் மனுஷரை முறியடித்தார்கள். And when Joshua and all the Israel saw that the ambush had taken the city, and that the smoke of the city ascended, they turned near again the slow the man of Ai. வசனம் 22. பட்டணத்தில் இருந்தவர்களும் அவர்களுக்கு எதிர்பட்டதினாலே சிலர் இப்புறத்திலும் சிலர் அப்புறத்திலும் இருந்து இஸ்ரவேலின் நடுவே அகப்பட்டு கொண்டார்கள். ஆகையால் அவர்கள் ஒருவனும் தப்பி மீதி இராதபடிக்கு அவர்களை வெட்டி போட்டு, and the other army issued out of the city against them. So they were in the midst of the Israel come, some and this side, and some and that side, some and then some more them, so that they let no any of them and remain or escape. வசனம் 23. ஆயின் ராஜா உயிரோடு பிடித்து யோசுவாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். And the kings of Ai they took alive and brought him to the Joshua. வசனம் 24. இஸ்ரவேலர்கள் வனாந்தர வெளிகளிலே தங்களை துரத்தின ஆயினின் குடிகளையெல்லாம் வெட்டி தீர்ந்தபோதும் அவர்கள் அனைவரும் நாசமாகும் மட்டும் பட்டய கருக்கினாலே விழுந்த இருந்த போதும் இஸ்ரவேலர்கள் எல்லோரும் ஆயை குறித்து திரும்பி அதை பட்டய கருக்கினால் சங்கரித்தார்கள். And it's come to pass on when an Israel and had more and an end of the shelling all the inhabitants of the high in this field and the wilderness, wherein they chose them, and when they were all fallen off,
the edge of the sword until they were consumed, and that all the Israelites returned unto Ai, and some smote it with the edge of the sword. வசனம் 25. அந்த நாளிலே ஆயினும் பொன்னுமாக ஆயினின் மனுஷர்கள் எல்லோரும் 12,000 பேர் விழுந்தார்கள். And so it was that all that and fall that day, but of the man and woman were 12,000, even all the men of Ai. வசனம் 26. ஆயினின் குடிகள் எல்லோரும் சங்கரித்து திருமட்டும் யோசுவா ஈட்டியை நீட்டிக் கொண்டே இருந்தான், தன் கையை மடங்கவில்லை. For Joshua driven not east the hands on back, and wherewith he stretched out this supper until he had utterly destroyed all these neighborhoods of Ai. வசனம் 27. கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்ட வார்த்தைகளின்படியே மிருக ஜீவன்களையும் அந்த பட்டணங்களையும் கொள்ளையும் மாத்திரம் இஸ்ரவேலர்கள் எடுத்துக்கொண்டார்கள். Only the cattle of these cattle and the sub that is city Israel took for the prey unto themselves, according unto the words of the Lord, and which the commandments Joshua. வசனம் 28. யோசுவா ஆயை சுட்டெரித்து அதை இந்த நாள் வரைக்கும் இருக்கிறபடி என்றைக்கும் பாழாய் கிடக்கும் மண்மேட்டாகி, and Joshua burned Ai and made it an heap forever, even a desolation until this day. வசனம் 29. ஆயின் ராஜாவை ஒரு மரத்திலே தூக்கி போடுவித்து சாயங்காலம் மட்டும் அதிலே தொங்க விட்டான். சூரியன் அஸ்தமித்த பின்பு யோசுவா அவனின் உடலை மரத்தை விட்டு இறக்கி சொன்னான், அதை பட்டண வாசலிலே போட்டு இந்த நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கருங்குழிகளிலே அதில் மேலே குவித்தான். கருங்கற்கள். And the kings of Ai and Yeager and the tree until and even died, and has sown as these sons, and was down. Joshua commanded, and that the shall and take and this cross down from the tree, and cause it at the entering of the gate of the city, and rise turn and a great heap of the stones that remain unto this day. வசனம் 30. அப்பொழுது யோசுவா கர்த்தரின் தாசனாகிய மோசே இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு கட்டளையிட்டபடி மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே ஹேபால் பர்வதத்தில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு இருப்பு ஆயுதப்பட முழு கற்களால் ஒரு பலிபீடத்தை கட்டினான். Then Joshua Bethel an altar unto the Lord and God of Israel in the mountain of Ebal. வசனம் 31. அதன் மேலே கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி சமாதான பலிகளை இட்டார்கள். As Moses the servants of the Lord and commanded the children of the Israel, as it is written in the books of the laws of the Moses, altar of the wall stones and over with the hand man hit and lift up any iron, and they offered thereon burnt offering unto the Lord, and sacrificed a peace of offering. வசனம் 32. இஸ்ரவேலிலே புத்திரருக்கு முன்பாக மோசே எழுதியிருந்த நியாயப்பிரமாணத்தை அவன் அங்கே கற்களிலே பொறித்து எழுதினான். And he wrote there upon the stones a copy of the law of Moses, which he wrote in the presence of the children of Israel. வசனம் 33. இஸ்ரவேலிலே ஜனங்கள் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரின் தாசனாகிய மோசே முதலில் கட்டளையாய் இருந்தபடியே இஸ்ரவேலர்கள் எல்லோரும் அவர்களுடைய மூப்பரும் அதிபதிகளும் நியாயாதிபதிகளும் அந்நியர்களும் இஸ்ரவேலர்கள் பிறந்தவர்களும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை தூக்கி சுமக்கிற லேவியர்களும் ஆசாரியர்களுக்கும் முன்பாக பெட்டிக்கு புறத்திலும்
பெயர் கொசிசிம் மலைக்கு எதிர்ப்புறமாகவும் பெயர் ஏபால் மலைக்கு எதிர்ப்புறமாகவும் நின்றார்கள். And all the Israel and the elder and the officers and the judges and stood and they said thus oak and the said thereafter the priest the Levites which is the ark of these covenants of the Lord as will the stronger as he that was unborn among them, half of them over against Mount of Gerizim, and half of them over against the mountain of Ebal, as the Moses, the servants of the Lord, had commanded before that they should and bless the people of the Israel. வசனம் 34. அதற்கு பின்பு அவன் நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறபடியே நியாயப்பிரமாணத்தில் சொல்லிய ஆசீர்வாதம் சாபமாகிய சகல வார்த்தைகளையும் வாசித்தான். And upward he read all the words of the laws, the blessings and cursing, according all that is right in the book of the law. வசனம் 35. மோசே கட்டளையிட்ட எல்லாவற்றையும் யோசுவா இஸ்ரவேல் முழு சபைக்கும் ஸ்திரீகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அவைகளுக்குள்ள நடமாடி சஞ்சரித்த நாயர்களுக்கும் முன்பாக ஒரு வார்த்தையும் விடாமல் வாசித்தான். There was not a word of all that Moses' commandment which and Joshua read not, and before all the congregations of the Israel, with the women and the little ones and the strangers that were in conversed among them. Okay friends, இன்னைக்கு வேலைக்கெல்லாம் போல, ஏன்னா ஃபஸ்ட் டே. 5ஆந்தேதி பைக் டியூ கட்டணும் 4700 இப்போ தான் 520 சேர்த்து வச்சுருக்கேன். அந்த 520 300 கடன், இப்போ 220 தான் இருக்குது. இன்னும் எவ்வளோ நான் சேர்க்கணும்? 4500 சேர்க்கணும் பைக் டியூ 5ஆந்தேதிக்குள்ளே. இது என்னோடய கஷ்டத்தை நான் சொல்லக்கூடாதுன்னு எனக்கு சத்யதாஸ் பிரசிடெண்ட் சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனால் நான் சொல்கிறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் கஷ்டத்தை சொல்ல மாட்டேன். கடவுளை நான் மேன்மை பாராட்டணும். மெய்யான தேவன் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவர் என்றும் மாறாத ஒரே தேவனாக இருக்கிறாரு. பூமி அனைத்துக்கும் அவர் ஒருத்தர் தான். அவரை நம்ம பின்பற்றி அவர் சொன்ன விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டு அவர்கிட்டே நம்ம திரும்ப போனோம். அப்போ நம்ம அவர் ஏற்றுக்குவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.